மாரிசெல்வ அவருடைய இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் வாழை. ஸோ இந்த படம் வந்து பெரிதளவுல வந்து தியேட்டர்லயும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, அந்த அளவுக்கு பாராட்டுகளை பெற்ற ஒரு படமா இருந்தது. அதிலும் முக்கியமா இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிஜ கதை அப்படின்றதையும் அந்த படத்துல வந்து முக்கியமா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல பாராட்டுகளை குவிந்திருக்க நேரத்துல வந்து சமீபத்துல வந்து சோ தர்மன் அவர்கள் வந்து எழுத்தாளர் அவர்கள் வந்து நீர்ப்பழி அப்படின்ற ஒரு சிறு கதை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கதையில இருக்க ஒரு தொகுப்பு தான் வந்து வாழையடி. இந்த தொகுப்பு தான் வந்து வாழை படத்துல ஃபுல் கதையாவே இருக்கு. ஸோ இதை வந்து மாரிசெல்வ அவர்கள் எடுத்திருக்காங்களோ அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாவே எழுத்தாளர் தர்மன் அவர்கள் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கு பதில் தரும் விதமாக வந்து மாரிசெல்வ அவர்கள் இப்போ ஒரு லெட்டர் பாட விட்டுருக்காங்க. இப்பதான் வந்து இந்த சிறுகதையை படித்தேன். ஸோ இதுக்கும் என் கதைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இந்த கதை வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மாரிசெல்வ அவர்கள் ஒரு லெட்டர் பாட விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து மாரிசெல்வ அவர்களுடைய வாழ்வியல சம்பந்தப்பட்டு அவர் நிஜ கதையை வந்து எழுதியிருப்பதாக ஒரு ஒரு பதிவையும் அவர்கள் குறிப்பிடுறாங்க.